தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேகாவுடைய மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ முஸ்தபா அவர் அந்த பகுதியினுடைய தாவேகா மாவட்ட செயலாளராகவும் கூட ஆகியிருக்கிறார். அவர் சில விஷயங்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுக இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு பேசியிருக்கு அப்படின்னு அவர் ஒரு இதை குறிப்பிடுறார். உடனே சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்ஸை பார்த்ததாக சொல்கிறாங்க. சரி, உண்மையிலே அப்படிதான் பேசியிருந்தார்களா, என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத அசம்பிளியினுடைய ரெக்கார்ட்ஸ்லேயே நம்ம எடுத்து பார்த்துடலாம். தமிழ்நாடு அசம்பிளி டிஜிட்டல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை நிகழ்வுகள், தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கிய காலம் தொட்டு கடந்த ஆட்சி நிறைவடைகின்ற வரைக்கும் என்னென்னவெல்லாம் ஆவணங்கள் இருக்கிறதோ அது அனைத்தும் டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டு அந்த இணையதளத்தில் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் சொன்ன தேதி, அதாவது முஸ்தபா சொல்கிற தேதி 23 மார்ச் 1999. அப்போ கலைஞருடைய ஆட்சி காலம். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இப்படி பேசினார்களா அப்படின்றது தான் இன்னும் நமக்கு கூடுதலான இது தேடி போவதற்கான வழி. அப்போ மார்ச் 23, 1999 சட்டப்பேரவையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் என்ன விஷயம் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதில் 6வது பொருளாக சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. தீவிரவாதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையே சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல் அப்படின்ற தலைப்பில் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னா, 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் வெவ்வேறு நிகழ்வுகள் நடக்குது. அது தொடர் நிகழ்வுகளாகவும் அமைஞ்சிருக்கு. கோவை மத்திய சிறை, சென்னை மத்திய சிறை, அல்லது வெவ்வேறு வேலூர் சிறைச்சாலை, இப்படி பல்வேறு சிறைச்சாலைகளில் வெவ்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது குறித்து பலரும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சி ஞானசேகரன், கே சுப்பராயன் சிபிஐயினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது இருப்பவர், அடுத்து ராசேந்திரன் என்கின்ற தீரன் பாமக, டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி, இப்போது திருநாவுக்கரசு இப்போ ஒரு காங்கிரஸில் இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார். இது நடக்கும்போது அறந்தாங்கியில் அவர் எம்ஏடிஎம்கே அப்படின்னு தனியாக ஒரு அமைப்பில் இருந்தார். அடுத்து இஎஸ்எஸ் ராமன், அப்புறம் கணேசன் அப்படின்னு எடப்பாடி பாமக எம்எல்ஏ, அப்புறம் சி வேலாயுதன் அப்படின்னு பாஜக, இவங்க எல்லாம் சேர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசும்போது முதல்ல ஞானசேகரன் பேசுகிறார். அடுத்து சிபிஐ நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு திருப்பூர் எம்எல்ஏ சுப்பராயன் அவர்கள் பேசுகிறார். பேசும்போது மத்திய சிறைச்சாலைகளில் சில அசம்பாவித சம்பவங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் பேசுகிறார். சிறைவாசிகளுக்கு இடையில் நடந்திருக்கின்ற பிரச்சனை, சிறைவாசிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இதை பற்றி பேசும்போது சுப்பராயன் அவர்கள் பேசிய பேச்சு என்பது இன்றைக்குமே கூட ஸ்டில் ரெலவெண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன். அவர்கிட்டே நாம் அன்னைக்கு அசம்பிளியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது குறித்து கேட்டிருக்கோம். அவருடைய ஆடியோ ரெக்கார்டிங்கையும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோனுடைய இடையில அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் வரும், அதை நீங்கள் கேளுங்க. அடுத்து முஸ்லீம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய தீவிரவாதத்தை வெறும் முஸ்லீம்கள் தீவிரவாதம் என்று மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லை போட்டு பரிசீலித்து விடக்கூடாது. இந்த தீவிரவாதத்தை முன்னர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். தீவிரவாதத்தை தோற்றுவித்தது இந்து தீவிரவாதம் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரனாக இருந்தால் இது அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருப்பார். அன்றைக்கு திமுக ஆட்சியில் இதெல்லாம் அவை குறிப்பில் இருந்திருக்கிறது. அடுத்து ஏவி அப்துல் நாசர் அப்படின்ற திமுக புவனகிரி எம்எல்ஏ தவறாக புரிந்து கொண்டு முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னபோது உடனே சுப்பராயன் அவர்கள் முழுசாக கேட்டுட்டு பேசுங்க, இந்து தீவிரவாத அமைப்புகளின் ஆத்திரமூட்டுகின்ற நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் சிறைச்சாலைகளுக்கு உள் நடைபெற்ற இந்த பிரச்சனை வெறும் சிறைச்சாலைகளுக்கு உள் நடைபெற்ற பிரச்சனையாக மட்டும் நான் பார்க்கவில்லை. அதாவது உள்ளுக்குள்ள சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள், அதில் இஸ்லாமத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் காவல்துறையினருக்கு இடையில தாக்குதல் மோதல் நடைபெறுகிறது. இது எப்படி நடக்குது அப்படின்றது குறித்து அடுத்த ஆலடி அருணா விளக்குறாரு. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வெறும் காவல்துறைக்கும் இவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல, மாறாக அது சமுதாயத்தில் பரவி இருக்கின்ற இந்துத்துவ தீவிரவாதிகளினுடைய தாக்கத்தால் ஏற்பட்ட விளைவு அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த மைனாரிட்டிஸை பாதுகாக்கணும் அப்படின்றத சுப்பராயன் அவர்கள் வலியுறுத்துகிறார்.
கூடுதலா இந்தியாவில் பயங்கரவாதம் பாரதிய ஜனசங்கம் தோன்றியதிலிருந்து இருக்கிறது. அப்போ அண்மையிலே திருச்சியில நடைபெற்ற மாநாடுன்னு அன்றைக்கு நடந்த மாநாட்டை சொல்லி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக தீர்மானம் அன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் தீர்மானம் போட்டவர்கள் தான் சட்டம் ஒழுங்கு நிலைகுலைய காரணமா பாஜகவை சொல்லுகிறார். அப்போ கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? கலவரம் நடந்தது. அந்த இளைஞர்கள் தீவிரவாத செயலுக்கு இரையாக வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியவர்கள் யார்? இந்து தீவிரவாத அமைப்புகள் தான். அந்த மைனாரிட்டி மக்கள் இந்தியாவில் சுதந்திரமாக வாழ முடியாது என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தியதால் வாழ்க்கையில் அச்சப்பட்டவர்கள் தவறான வழிமுறைக்கு போய்விட்டார்கள். அந்த வழிமுறை தவறு என்றாலும் கூட தவறான வழிமுறையை தேர்ந்தெடுக்க அவர்களை தூண்டியது இந்து தீவிரவாதம் என்பதை நான் வலிமையாக இந்த அவையில் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டு சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த முஸ்லிம் இளைஞர்கள் குற்ற நடவடிக்கை உள்ளானவர்கள் என்று மட்டும் சுருக்கி நின்று தீர்வு காணக்கூடாது. இது ஒரு சமூக பிரச்சனை, சமூக ரீதியாக தீர்வு காணணும். இன்னும் சொல்றாங்க, வடகிழக்கு மாகாணங்களில் எல்லாம் கூட அங்க இருக்கக்கூடிய, அடுத்து திருநாவுக்கரசும் அதை சொல்றாரு, வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாம் கூட அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள்னு சொல்லப்படுகின்ற சில அமைப்புகளோட அரசு தொடர்ந்து பேசுது. அப்போ பேச்சுவார்த்தை நடத்துங்க, அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்றதை தீர்த்து வைக்கிறதுக்கு, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உழைக்க வேண்டும் அப்படின்னு சுப்பராயன் அவர்கள் முன்வைக்கிறார். அதே போல ஐ கணேசன் அவர் பாமக, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு முன்னாடி இவர் தான் அங்கே பெத்த கை. அங்கே பாமக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. அதில் எடப்பாடியை சேர்ந்த ஐ கணேசன் அப்படின்றவர் தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறார். அவரும் இதில் பேசுகிறார், சிறைவாசிகள் இப்படி நடக்குது அப்படின்னு. திருநாவுக்கரசு பேசுகிறார். அடுத்து பாஜகவை சேர்ந்த வேலாயுதன் அப்படின்ற உறுப்பினர் பேசுகிறார். வேலாயுதன் அவர்கள் பேசும்போது சுப்பராயன் பேசும்போதும் ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் நடைபெறுகிறது. அந்த வாக்குவாதத்தில் என்ன நடந்தது அப்படின்றத அவரே சொல்லுவார், கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை பேச முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் தீவிரவாதம் என்பது எப்படி தொடங்கியது அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை அதுல சொல்லியிருக்கீங்க. தீவிரவாதத்தை தோற்றுவித்ததே இந்து தீவிரவாதம் தான். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தரப்பினை ஆத்திரமூட்டுகின்ற வகையில் அவர்கள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்கிறார்கள் அப்படின்னு நீங்க பாரதிய ஜனசங்கம் தோன்றியதிலிருந்து தான் தீவிரவாதம் இருக்கிறது அப்படின்றத நீங்க இதுல பதிவு பண்றீங்க. பாஜக உறுப்பினர் ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலே வேற எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் மதத்தின் பேரால இதெல்லாம் செய்யறது இல்ல, இஸ்லாமியர்கள் தான் செய்யறாங்கன்னு பாஜக பத்மநாபபுரம் எம்எல்ஏ வேலாயுதன் பேசும்போது கலைஞர் அப்ப பாபர் மசூதியில் என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. நீங்களும் அதெல்லாம் மையப்படுத்தி பேசியிருக்கீங்க. அன்றைய அரசியல் சூழல் பற்றி எனக்கு நினைவில் இருந்து சொல்றேங்க. அப்பொழுது குறிச்சிட்டார் இவரு. அப்போ டிஎம்கே பிஜேபியோடு அலையன்ஸ் ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? அலையன்ஸ் ஆகி நாங்க தமாக எல்லாம் அன்னைக்கு மூப்பனார் எல்லாம் பங்கு பெற்றார். நானும் கூட்டத்துல இருந்தேன். அப்பொழுது எனக்கும் வேலாயுதத்திற்கும் வாத பிரதிவாதங்கள் வந்தன. ஆமா, நான் இந்த அம்மன சாமியார்களால் தான் அங்க கரசேவை செய்யப்பட்டு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டத்தில் வாஜ்பாய் நாங்கள் பாபரி மஸ்ஜித் இடிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலும் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்தார்கள், பாபரி மஸ்ஜித்தை இடிக்க மாட்டோம் என்று. நாடாளுமன்றத்திலும் வாஜ்பாய் வாக்குறுதி கொடுத்தார், பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட மாட்டாது என்று. ஆனால் நடைமுறையில் இடித்தீர்கள், எனவே நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு நான் குற்றச்சாட்டுனேன். அப்பதான் கலைஞர் தலையிட்டாரு. கலைஞர் தலையிட்டு அந்த அம்பனசாமியார்கள் கரசேவைக்கு ஆள் அனுப்பினார்களோ இல்லையோ அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அம்மணி சாமியார் அனுப்பியது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்ப நாங்க ஏடிஎம்கேவோட கூட்டு சிபிஐ திருச்சியில இஸ்லாமியர் கூட்டத்துல பேசும்போது நான் கரசேவைக்கு ஆள் அனுப்பல அப்படின்னு மறுத்தாங்க. நான் உடனே எந்திரிச்சு சொன்னேன், நீங்கள் சொல்லுகிற அந்த அம்மணி சாமியார் கூட திருச்சியில் நாங்கள் கரசேவைக்கு ஆள் அனுப்பவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் அறிவாரான்னு கேட்டேன். நான் யாரு சொன்னேன்னு புரிந்து கொண்டதுக்கு நன்றினார். அப்படி வாதம் நடந்தது. அப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, வேலாயுதன் என்ன சொல்றாருன்னா, மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட என்னுடைய சமயத்திற்காக செய்கிறேன், என்னுடைய மதத்திற்காக செய்கிறேன், இது என்னுடைய புனிதம் என்று சொல்லி இது போன்ற தவறை செய்யக்கூடிய நிலை வேறு எங்கும் கண்டதில்லை. முஸ்லிம்கள் மட்டும்தான் மதத்தின் பெயரால் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்கள் அப்படின்னு பேசிய போது கலைஞர் எழுந்து, தலைவர் அவர்களே,
சமயத்தின் பின்னணி எதிலும் இருக்கக்கூடாது, அதாவது மதத்தின் பின்னணி இருக்கக்கூடாது என்பது உறுப்பினர் வேலாயுதத்தின் வாதம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எந்த பின்னணியில் அப்படின்ற கேள்வியை கலைஞர் கேட்டிருக்கிறார். இந்தியாவில் வேறு எந்த சட்டப்பேரவையிலாவது பாபர் மசூதியை இடித்தது இந்துத்துவ தீவிரவாதம் தான் என்று பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கிறதா, அல்லது அப்படி பேசுவதை ஒரு முதல்வர் அனுமதித்திருக்கிறாரா, அல்லது அப்படி ஒரு முதல்வரே பேசி இருப்பாரா என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்துத்துவாவின் பெயரால், இந்துக்களின் பெயரால், இந்துத்துவ தீவிரவாதத்தின் பெயரால் இடிக்கப்பட்டது என்பதை கலைஞர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். இதை இதுவரை இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் பேசியது கிடையாது. இதெல்லாம் முஸ்தபா குறிப்பிடுற அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொன்னதாக சொல்லுகின்ற அந்த சம்பவத்தின் போது பேசப்பட்ட விவாதத்திலிருந்து எடுத்து போடுவது. அடுத்து பாபர் நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டேன் என்பதை நினைவு சின்னமா கட்டினாரு, மசூதி இல்லை, அது ஒரு பாழடைஞ்ச கட்டடம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாலேயே அங்க ராமர் விக்கிரகம் இருந்தது. இங்க பாருங்க, இதுல கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்குது. ராமர் விக்கிரகம் அங்கு காலங்காலமாக இருந்ததாக சிலர் உருட்டுகிறார்கள். அது போய் அது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளே போய் வைக்கப்பட்டது அப்படின்றத ஒத்துக்கிறாங்க, பாஜகவே ஒத்துக்கிறாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, அது பாழடைஞ்ச கட்டடம் அப்படின்னு. கலைஞர் சொல்லுகிறார், பாபர் எழுப்பி அந்த மண்டபம் பாலடைந்து கிடக்கிறது, அங்கே புதர்கள் மண்டி கிடக்கின்றன, பாம்புகளும் தேள்களும் ஊறுகின்றன, அதனால் மக்களுக்கு அபாயம் என்ற கருத்திலா அந்த இடம் இடிக்கப்பட்டது? இல்லை, இது முஸ்லிம்களுடைய புனித இடமாக கருதப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய பேரரசாக விளங்கிய பாபரால் கட்டப்பட்டது என்பதற்காக, அந்த காரணத்திற்காக இடிக்கப்பட்டது. அது பாலடைந்த கட்டடம் என்பதற்காக இடிக்கப்படவில்லை. பாலடைந்த கட்டடம் என்பதற்காக இடிக்கப்பட்டால் இப்போதுள்ள பாரதிய ஜனதாவின் ஆட்சி அதை புதிய கட்டடமாக கட்டித்தரட்டும் அப்படின்னு கலைஞர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அது இடிக்கப்பட்டது என்பதை இந்தியாவிலேயே துணிச்சலாக பேசிய, சட்டப்பேரவையில் பேசிய ஒரே முதலமைச்சர் கலைஞர் தான். ஒருவேளை பேசியிருக்கலாம், சிபிஐ பேசியிருக்கலாம், அங்க லல்லு பிரசாத் பேசியிருக்கலாம். ஆனா 1999 இது துணிச்சலாக பேசியது கலைஞர் தான். அடுத்து வேலாயுதன் அவர்கள் மறுபடியும் பேசுறாரு. அதற்கு பிறகு சுப்ராயன் அவர்களும் குறுக்கிட்டு பேசுகிறாரு. இதுல தான் KS அழகிரி, காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர், அவர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். KS அழகிரி என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? பாபர் மசூதி பாபரால் கட்டப்பட்டது அல்ல, பாபரின் படை தளபதியால் பாபரின் பெயரில் கட்டப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்படியே போனா கொத்தனார் கட்டினாருன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு துரைமுருகன் அங்க ஒரு தக்லைஃபை போட்டிருக்கிறாரு. அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசி இருக்கிறார். அதுக்கப்புறம் ராசேந்திரன் என்கின்ற தீரன், பாமகவினுடைய பேராசிரியர் தீரன் பேசியிருக்கிறார். இந்த வன்முறைகளுக்கான காரண காரியங்களை அறிய வேண்டும். அப்பாவிகளும் பல நேரங்களில் விசாரணை என்ற பெயரில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே தான் அதிலே அவர்களுக்கு தீவிரவாத எண்ணம் மேலும் மேலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதை முழுமையாக நீக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு அவர் வலியுறுத்தி பேசுகிறார். அடுத்து ஆலடி அருணா பேசும்போது, கோவை மத்திய சிறையிலும் பிற மத்திய சிறைகளிலும் சிறை கைதிகளுக்கும் சில அலுவலர்களுக்கும் இடையே நடந்த சிறு மோதல்கள் காரணமாக ஏற்பட்ட பதற்ற நிலை குறித்து பலரும் பேசியிருக்கிறார்கள். இது குறித்து சிறைத்துறை தலைவர், துணைத் தலைவர், கண்காணிப்பாளர்கள் ஆகியோரிடத்தில் விவரம் கேட்டதில் கீழ்கண்ட தகவல்களை எனக்கு தந்தார்கள், அந்த தகவல்களை இந்த மாமன்றத்திற்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதில் அவர் தமிழகத்தில் 8 மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் 303 முஸ்லிம் தீவிரவாதிகள் சிறை கைதிகளாக உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அடுத்து அவர் இன்னும் கூடுதலாக அல் உமா இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஜிகாத் கமிட்டி இயக்கத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சிறையில் ஒவ்வொரு சிறையில் என்ன நடந்தது, கோவை மத்திய சிறையில் 19 பிப்ரவரி என்ன நடந்தது, அடுத்து மார்ச் 3ஆம் தேதி கோவை சிறையில் என்ன நடந்தது, மார்ச் 9ஆம் தேதி சென்னை மத்திய சிறையில் என்ன நடந்தது, மார்ச் 11ஆம் தேதி திருச்சி மத்திய சிறையில் என்ன நடந்தது, மார்ச் 12ஆம் தேதி வேலூர் சிறையில் என்ன நடந்தது, இப்படின்றதெல்லாம் அதில் விரிவாக அவர் காவல்துறையினுடைய அறிக்கையை பேரவைக்கு கொடுக்கிறார். அதில் நிறைவாக அவர் என்ன சொல்றார், அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது என்று ஒரு சாராரும், அவர்களை கொடுமைப்படுத்துகிறது என்று ஒரு சாராரும் அரசு மீது குற்றம் சாட்டுவது ஆதாரமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தீவிரவாதிகளுக்கு நாங்கள் சலுகை காட்ட விரும்பவும் இல்லை, அவர்களை கொடுமைப்படுத்த விரும்பவும் இல்லை. மனித உரிமையை மதித்து சிறையில் சட்டப்படி அவர்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இதை பேசுனா தீவிரவாதிகளுக்கு மனித உரிமை அப்படின்னு பாஜக காரன் பேசுவான். அந்த மாதிரி நம்மளும் இந்த இடத்துல பாருங்க முஸ்லிம் தீவிரவாதிகள்னு பேசிட்டார். அப்போ அன்றைக்கு என்ன வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்தன, இன்றைக்கு என்ன வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்கின்றன, அன்றைக்கு இருக்கின்ற வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அரசியல் போதாமையின் காரணமாகத்தான் நம்ம நாளுக்கு நாள் வார்த்தைகளை, பயன்பாடுகளை மாற்றி வருகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
பட்டியலின மக்கள் அப்படின்ற வார்த்தை இப்போ பிரயோகத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுதான் பிரயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையா அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆதிகாலம் தொட்டு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா ஆதி திராவிடர்கள் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. முதல்ல தீண்டத்தகாதவர்கள்னா அது சனாதனமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர்களாக அவர்களுடைய அடையாளத்தை முன்னிறுத்துவதாக அது மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா, பட்டியல்கள் வகைப்படுத்தப்படும் போது பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அதுல தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது கலைஞரே திருத்துகிறார், அது தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களாக தாழ்ந்து போகவில்லை, அவர்கள் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், தள்ளியவர்கள் யார் என்ற அரசியலை புரிய வைப்பதற்காக நாம் இதை பயன்படுத்துறோம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே விரிவாக திராவிட இயக்க தரப்பிலிருந்து பேசப்படுகின்ற விஷயம்தான். ஆனா நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 15 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இவங்க எவ்வளவு அநாகரிகமானவங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெரியார் பேசும்போது ஒரு காலகட்டத்தில் கூன், குருடு, செவிடு இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அன்றைக்கு இருந்த பல்வேறு தலைவர்கள் பேசும்போது அரவாணிகள் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க எப்படி இப்ப இன்னைக்கு பார்த்துட்டு பாருங்க பாருங்க அரவாணின்னு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அதை பார்க்கறது சரியா? அந்த வார்த்தையெல்லாம் தவறுன்னு தானே பிறகு மாத்துறாங்க. இப்ப இன்னைக்கு விதவைன்னு ஒருத்தர் பேசினா கைம்பெண் அப்படின்னு திருத்துறோம்ல. அப்ப இன்றைக்கு அரவாணி அப்படின்ற வார்த்தை தவறான வார்த்தையாக எப்படி நமக்கு வருது? அது திருநங்கை என்று திருத்தப்பட்டது. அதனால இன்றைக்கு அந்த பழைய வார்த்தை இன்றைய பயன்பாட்டில் தவறு. ஆனா அன்றைக்கு பயன்படுத்தியவர்கள் என்ன நோக்கத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள்? இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களா? சில வார்த்தைகள் சொல்லவே முடியாது. அப்படி அசிங்கமாக அழைத்து கொண்டிருந்த ஒரு தரப்புக்கு முன்னால அந்த வார்த்தை கொஞ்சம் நல்ல வார்த்தையாக, நாகரிகமான வார்த்தையாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அப்ப அன்றைக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை விட நாகரிகமான ஒரு சொல்லை நாம் கண்டறிந்ததற்கு பிறகு இன்றைக்கு நாம் அந்த நல்ல சொல்லை பயன்படுத்துகிறோம். அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் இன்றைய கண்ணோட்டத்தில் தவறானது. அன்றைய கண்ணோட்டத்தில் அது சரியா தவறான்றதை எப்படி தீர்மானிக்க முடியும்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கைதிகள் யாராக இருந்தாலும் சரி, தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் மனிதநேயத்தோடு தான் அவர்களை நடத்துகிறோம், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு அவர்களை நாங்கள் சிறையில் நடத்துகிறோம் அப்படின்னு தான் சொல்றாரு. இதுதான் அவர்களுடைய பார்வை. அன்றைக்கு வேற யாரும் இதை இது பண்ணல. திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது போன்ற கண்ணோட்டத்தை அன்றைக்கு யாருமே பேரவையில் தெரிவிக்கல. ஏன்னா அன்றைக்கு திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அன்றைக்கு சுப்பராயன் அவர்கள் இருந்தார், அவர் வேற கூட்டணி, பாஜகவும் திமுகவும் தான் கூட்டணி. அந்த பாஜகவுக்கு எதிராக பேரவையிலேயே கலைஞர் பேசுகிறார். இந்த பக்கம் சுப்பராயன் அவர்கள் அவங்க அதிமுக கூட்டணி. ஆனாலும் கூட கலைஞரை இதை வைத்து அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற நீங்க சொல்றீங்க, நீங்க இஸ்லாமியர்களை மோசமா பார்த்துறீங்க, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு இங்க இருந்து அரசியல் காரணங்களுக்காக கூட குற்றம் சாட்டல. ஏன்னா அப்படியான நோக்கம் அவருக்கு இல்லை என்பது நன்றாக தெரியும். அவரே சொல்லுகிறார், கேளுங்க. தொடர் 1999 மார்ச் 23 தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீங்க திருப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த போது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. தீவிரவாதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையே சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளி ரெக்கார்ட்ஸ்ல அது பார்க்க முடியுது. இன்னைக்கு இதை குறிப்பிட்டு மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ தாவேக்காவை சேர்ந்த திரு முஸ்தபா அவர்கள் பேசும்போது, திமுகவினர் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பேசியது போல அவர் சொல்றாரு. நீங்க அவையில இருந்திருக்கீங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா திமுக உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற கண்ணோட்டத்துலதான் அதை பேசினாங்களா? அன்னைக்கு அவையில நீங்க இருந்தீங்க, அன்னைக்கு என்ன நடந்தது தொடர்? அன்றைக்கு நான் அந்த பிரச்சனைக்கு மட்டுமில்லை, இஸ்லாமியர்களை தாக்குகிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் நான் அது குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். நீங்கள் குறிப்பிடுகிற அந்த சம்பவம் நடைபெற்ற போது திமுக தரப்பிலிருந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்னதாக சொல்லுவது வடிகட்டிய இட்டு கட்டுகிற பொய். ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்களே, யார் பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஆல்ரெடி அருணா பேசும்போது அந்த வார்த்தையை சொல்றாரு, இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா அது அந்த நோக்கத்தோடையதான், தீவிரவாதிகள்ன்ற நோக்கத்தோடையதான் அதை சொல்றாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தொடர்? அதை பொறுத்த வரைக்கும் டிஎம் அந்த வார்த்தை எதற்கு பயன்படுத்தினார் என்பதை பற்றி எனக்கு இப்பொழுது நினைவில்லை. ஓகே. ஆனால் அத்தகைய கருத்தோட்டத்தோடு அவர்கள் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே. ஏனென்றால் கலைஞர் இருந்தார் அப்பொழுது முதலமைச்சர். ஆமா. கலைஞர் அத்தகைய போக்குகளுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனவே எனக்கு, நான் அவையில் இருந்தவன்,
அதை கேட்டவன் என்ற முறையில் தெளிவாக சொல்லுகிறேன். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று ஒருபோதும் திமுக தரப்பில் குறிப்பிட்டிருப்பார்கள் என்பதை நான் உறுதிபட மறுக்கிறேன். ஏனென்றால் நான் அவையில் இருந்தேன். ஓகே, பதிவாயிருக்குமானால் அது வேறு விஷயம். அதுல நீங்க பேசின அவையின் சட்ட அமைச்சர் நீங்கள் இன்னும் செக்கப் செய்யுங்கள், அப்படி அவர் சொல்லி இருக்கிறாரா என்பதை இன்னும் கொஞ்சம் துருவி பாருங்கள். அப்படி இருந்தால் பின்னர் அது பற்றி நான் தெரிவிக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிய அத்தகைய வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. இஸ்லாமியர்களை தவறாக புரிந்து கொள்ளுகிற முறையிலும் வார்த்தைகள் வெளிவந்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒருவேளை பேசி இருந்தா அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆனா அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத சுப்ராயன் அவர்களும் தெளிவுபடுத்துகிறார். அப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவதற்கு பின்னால என்ன காரணம் இருக்கிறது, எதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிபேட் எப்படி முடியுது, இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்க அந்த டிபேட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கலைஞர் பேசி அந்த இது முடியும். சுப்ராயன் அவர்கள் பேசுகிறார், வடகிழக்கு எல்லைப்புற மாநிலங்களில் உலகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் தீவிரவாதிகளை நேரடியாக சந்தித்து பேசி தீர்வு காண்கின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல விஷயங்களில் தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போ வடகிழக்கு எல்லைப்புற மாநிலங்களில் தீவிரவாதிகளை நேரடியாக சந்தித்துன்னு சொல்றாரு. அங்க யாரெல்லாம் இவங்க தீவிரவாதிகள்னு சொல்றாங்க? அரசு தரப்புல இருந்து. அரசு யாரெல்லாம் அங்க தீவிரவாதிகள்னு சொல்லுது? அங்க சுதந்திரத்தை கேட்டு போராடுறவங்களுக்கு, அங்க சுயநிர்ணய உரிமை கேட்டு போராடுறவங்கள அவங்கள தீவிரவாதிகள்னு அரசு சொல்லுது. அப்ப சுப்ராயன் அவர்களும் அதை சொல்றாரா? அப்படி இல்லை. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. அவர்களுடைய நோக்கத்தை பிடித்து கொண்டுதான் அரசியல் பேச முடியும். வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பேச முடியாது. நோக்கம் என்ன? அப்போ சுப்ராயன் அவர்கள் அதை சொல்றாரு. சொல்லிட்டு பேசி தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல விஷயங்களில் தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. எனவே குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதோ பாதுகாக்க வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. சமூகத்திற்கு ஏற்படுகின்ற துயரங்களை தீர்க்க அரசியல் தீர்வு உதவும் என்பதால் வலியுறுத்துகிறேன். அதை மாநில அரசு செய்யுமா என்று கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னபோது, அரசியல் தீர்வு என்ன என்பதை இப்போது அவர் விளக்க நேரம் இல்லாவிட்டாலும் அதை அவருடைய கட்சியின் சார்பாக எனக்கு விளக்கி எழுதி அனுப்புவாரேயானால் அதை பற்றி நான் யோசிக்கிறேன். அந்த தீர்வை கூட ஒரு மாநில அரசு என்ற அளவிலே இந்த அரசு எடுக்க முடியாது. இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக, அதாவது மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று சொல்லப்படுகின்ற விவகாரங்களில் அதுல தமிழ்நாடு அரசு தீவிரவாத பிரச்சனை என்று சொல்லுகின்ற ஒரு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட முடியுமா அப்படின்னா, அதுக்கு தான் கலைஞர் என்ன சொல்றாரு, அதற்கு தீர்வு அயோத்தியிலே இருந்து ஆரம்பமாக வேண்டும். அயோத்தியிலிருந்து ஆரம்பமாக வேண்டும்னா என்ன? அயோத்தியில் இடிக்கப்பட்ட இடம் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். அந்த இடம் இந்துத்துவவாதிகளிடமிருந்து மீட்கப்பட வேண்டும். அதுதான் நோக்கம். அதை சொல்லி தான் இந்த டிபேட்டை கலைஞர் முடித்து வைக்கிறார். அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக இந்த அறிக்கைகளில் நம்மால் பார்க்க முடியும் போது, அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு வார்த்தையை பிடித்து கொண்டு முஸ்தபா அவர்கள் வீண் பிரச்சனைகளை அல்லது வீணான விஷயங்களை செய்கிறார் என்று சொல்வதை விட அடையாள அரசியலாக இதை மாற்றும் போது இதை தீர்வு நோக்கி நகர்த்த முடியும். இப்போ நீ யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே கவுண்டர்ஸா அவங்களுக்கு போய் சேருது. இந்த கவுண்டரா வச்சுக்கிட்டு அவங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம பாஜக எதிர்த்து பேசும்போதெல்லாம் இதை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. நீங்க பதிலுக்கு விளக்கம் தானே சொல்ல முடியும், நீங்க பதிலுக்கு கவுண்டர் அடிக்க முடியாதுல்ல, அந்த கவுண்டர் தீர்வாகாதுல்ல. அப்ப பதிலுக்கு நீங்க விளக்கம் தான், அந்த விளக்கம் எல்லாருக்கும் போய் சேருமா? இப்ப நான் இதை பேசுறதுக்கு 15 நிமிஷம் எவன் பார்ப்பான்? யாருக்கு பேசுறது? ஆனா வரலாற்றை தவறாக இவர்கள் சித்தரிக்கும் போது அதை உரிய வகையில் பதிலளிக்க வேண்டும். என்னுடைய கோரிக்கை, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கலைஞர் அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்துத்துவ தீவிரவாதத்தால் தான் என்று அவர் பேசியதை நாளை சட்டப்பேரவையில் சுட்டிக்காட்டி முஸ்தபாவுக்கு இதிலிருந்து பதிலடி தர வேண்டும் திமுக. ஜேசிடி பிரபாகர் அவை குறிப்பில் வச்சிருக்கிறாரன்றத அப்புறம் பார்ப்போம்.